ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு விர்ச்சுவல் ஃப்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிலம், மனை அல்லது வீட்டு மனை அடையாளம் காண அரசு புதிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களோட இடத்தோட அடையாளத்தை நீங்கள் காணணும் அப்படின்னா துல்லியமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நிலம், வீடு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா துல்லியமாக நீங்கள் கண்டறியலாம். அதை தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் அமைந்துள்ள இடத்தை புவியியல் அடிப்படையில் துல்லியமாக அளந்து அட்ச மற்றும் தீர்க்க ரேகை விவரங்களுடன் நில வரைபடம் தயாரித்து வழங்கும் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் வீடு, மனை வாங்குவோர் அதற்கான பட்டா பெயர் மாற்றத்துக்கு வருவாய்த்துறையை அணுகின்றனர். அங்கு நிலத்தின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இதில் ஒரு நிலம் பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நபர்களுக்கு விற்கப்படும் நிலையில் அதன் பிரதான சர்வே எண்ணில் பல்வேறு உட்பிரிவுகள் ஏற்படுத்தப்படும். இதற்காக நிலம் முழுமையாக அளக்கப்பட்டு ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் தனித்தனியே நில வரைபடம் தயாரிக்கப்படும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிலம் பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு, அதாவது ஒரு ஏக்கர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ ஒரு ஏக்கராவை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 10 சென்டாக விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெவ்வேறு நபர்களுக்கு விற்கப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த சர்வே நம்பர் எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ பிரதான சர்வே நம்பர் ஒன்று இருக்கும், ஆனால் அந்த சப்டிவிஷன் அப்படிங்கிறது தனித்தனியாக மாறும். ஏன்னா உட்பிரிவு உள்ள பட்டா, உட்பிரிவு அற்ற பட்டா அப்படின்னு 2 இருக்குது. சப்டிவிஷன், நாட் சப்டிவிஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாட் சப்டிவிஷன் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நில வரைபடம் தயாரிக்கப்பட்டு எல்லாமே தனித்தனியாக பிரிப்பாங்க. இந்த வரைபடங்களில் சம்பந்தப்பட்ட நிலத்தின் 4 கோணங்கள், அதை ஒட்டியுள்ள சர்வே எண்கள் மட்டுமே குறிப்பிடப்படுகின்றன. மனை வாங்கிய நபர் இந்த வரைபடத்தை வைத்து அந்த நிலத்தை யதார்த்த சூழலில் நேரடியாக அடையாளம் காண முடியாது. அதாவது நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நிலத்தோட 4 கோணங்கள் அப்படின்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பர் மட்டும்தான் இப்போ குறிப்பிடுறாங்க. மனை வாங்கிய நபர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வரைபடத்தை வைத்து நிலத்தை யதார்த்த சூழலில் பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக அடையாளம் காண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. மீண்டும் நில அளவையாளர் கிராம வரைபடங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்து உரிய நிலத்தை அடையாளம் காண வேண்டியுள்ளது. பொதுமக்கள் நேரடியாக தங்கள் நிலத்தை அடையாளம் தெரிந்து கொள்ளும் வகையில் நில வரைபடத்தில் மாற்றங்கள் செய்ய வருவாய்த்துறை தற்போது முடிவு செய்துள்ளது. இது குறித்து வருவாய்த்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளது, நில அளவை பணியில் பல்வேறு நிலைகளில் நவீன கருவிகளின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ளது. இதன்படி TGPS மற்றும் CORS எனப்படும் நவீன கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இவற்றை பயன்படுத்தி நிலத்தை அளக்கும் போது அதன் ஆவணத்தில் அந்த நிலம் அமைந்துள்ள பகுதியை துல்லியமாக அடையாளப்படுத்தும் வகையில் அட்ச மற்றும் தீர்க்கரேகை விவரங்கள் சேர்க்கப்படும். இந்த விவரங்கள் இணையதளத்தில் பதிவிட்டால் உலக வரைபடத்தில் அந்த நிலம் எங்கு அமைந்துள்ளது என்பதை மக்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம். முதல் கட்டமாக நாமக்கல், ராணிப்பேட்டை, பெரம்பலூர், விருதுநகர் மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதனால் பட்டா மாறுதலின் போது நில வரைபடத்தின் மிக துல்லியமான தகவல்கள் மக்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பட்டா மாறுதல் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தை உங்களோட நில வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ச மற்றும் தீர்க்க ரேகையோட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விவரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டா மாறுதல் காப்பியில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உலக வரைபடத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது எளிமையான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசதியை பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக செயல்படுத்த போகிறாங்க. எங்கேன்னா நாமக்கல், ராணிப்பேட்டை, பெரம்பலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் கூடிய விரைவில் அமல்படுத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் நமக்கு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மிக எளிமையான வழிமுறைகள் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இடம் கரெக்டாக நம்மளோட உலக வரைபடத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.